அக்ரிலிக் வந்து டாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டால்னு போனோம்னா பார்ன் பேபிஸ் அந்த மாதிரி, அதாவது குட்டி பேபிஸ் இருக்காங்களா 1 இயர்க்குள்ளே உள்ள பேபிஸ்க்கு எல்லாருக்குமே காட்டன் தான் வந்து நல்லா சூட் ஆகும், செட் ஆகும். காட்டன் யான்ஸ் வந்து ஒரு நல்ல மேட் ஃபினிஷில் ஒரு நல்ல கலர் அழகாக இருக்கும். அது வந்து நேச்சுரல் யான். அக்ரிலிக் வந்து நேச்சுரல் கிடையாது. என்ன சில கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன ஒரு சேலஞ்சிங்னா அவங்க வந்து மாற்றி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பண்ணதுக்கு அப்புறமும் இன்னொரு தடவை இதை மாற்றி வைக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்குமே தவிர இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு புதுசாக வந்து கற்றுக்கிட்டு நம்மளே பண்ணும்போது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நம்ம கையால் செய்யும்போது. யூஸ்வலாக வந்து இந்த க்ரோஷியை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமான மார்க்கெட்டில் அதிகமான டிமாண்ட் இருக்குது? பூக்ஸோட ப்ரைஸிங்கிறது எப்படி இருக்கும்? அது 35 rupeesலேருந்து 35லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஆமாம். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் இருக்காரு, அப்புறம் ரெப்பன்சல், அப்புறம் ஸ்னோ ஒயிட். இதெல்லாமே வந்து நம்ம சைல்ட்ஹுட் டேஸில் வந்து பார்த்துருக்கக்கூடிய கார்ட்டூன் கேரக்டர்ஸ். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக இதெல்லாமே சைல்ட்ஹுட் டேஸில் வந்து பிடிச்ச கேரக்டர்ஸும் கூட. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதெல்லாமே க்ரோஷேல வந்து பண்ணியிருக்காங்க, யான் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா க்ரோஷே பற்றி தான் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து க்ரோஷேல பார்த்துருக்கோம். பட் வந்து க்ரோஷே பற்றி குட்டி குட்டி டவுட்ஸ் இருக்கும்ல, அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க 2 hours லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது உண்மையிலே பாசிபிளா? ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான ஸ்டிச்சிங் டைப்ஸ் இருக்குது, ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு யார் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேஜிக் ஸ்டிச்சஸோட ஃபவுண்டர் புஷ்பா கிளமன் தான் இருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். யூஸ்வலாக வந்து க்ரோஷே அப்படிங்கிறப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு என்ன பொருள் எல்லாம் தேவை? த்ரெட், அதுக்கு வந்து கொஞ்சம் த்ரெட் வேணும். அப்புறம் அதை செய்கிறதுக்கான ஹூக், அப்புறம் நீடில், அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கான குட்டி நீடில், அப்புறம் சிசர். அவ்வளோதான், நமக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஸோ வந்து இப்போ நான் ஒரு பிகினராக இருந்துட்டு நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எப்படி மேம் இருக்கும்? நீங்கள் ஆல்ரெடி இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. ஒரு சின்ன ஒரு பண்டில் த்ரெட்டும் ஒரு ஹூக்கும் இருந்தால் மட்டும் போதும், நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு மேலே வந்து கற்றுக்கிட்டு பிஸ்னஸாக பண்ண போகிறீங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. லைக் வந்து இப்போ இதுதான் வந்து ஹூக் இல்லையா? இப்போ லைக் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து சொல்றப்போ இதுதான் ஹூக் அப்படின்னீங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் எல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம இது எங்கே வாங்கலாம் ஆக்சுவலா? இது வந்து நமக்கு நார்மலாக பக்கத்துலேயே நமக்கு கடைகளில் கிடைக்கும். அது வந்து ரொம்ப சின்னதாக, முன்னாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு கம்பி மாதிரி சின்னதாக இருக்கும். அதுவும் ஓகே தான். ஆனால் இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி ஹேண்டில்ஸ், கிரிப் உள்ள ஹூக்கெல்லாம் வந்திருக்கு, நல்லா இருக்கும். இந்த மாதிரி கிரிப் உள்ள ஹூக்கெல்லாம் வந்து நமக்கு கை வலிக்காமல் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஹூக்கை வந்து சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். சில இப்போ வந்து பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்குது, பக்கத்தில் கடைகளில் கிடைக்குது. இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி க்ரோஷே ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது, இப்போ நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோரில் போய் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது, அதில் வாங்கிக்கலாம். மேம் இப்போ இந்த ஹூக்ஸோட ப்ரைஸிங்கிறது எப்படி இருக்கும்? அது 35 rupeesலேருந்து 35லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஆமாம். ஓகே. இப்போ நார்மலாக வந்து கிரிப் எதுவும் இல்லைன்னா 35. ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 35. அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் கிரிப் உள்ளதுன்னா 65, 70, 75 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியான ஹூக்ஸ் வாங்கணும்னா 1500க்கு மேலே போகும். அதெல்லாம் நல்ல கொஞ்சம் பிராண்டட் ஹூக்ஸாக இருக்கும்.
அதுக்கு வந்து ஒரு சில கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே மேம். இப்போ வந்து ஸ்டிச்சஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல ஆமா. நம்ம ஸ்டார்டிங்ல பேசுறப்போ. ஸோ வந்து இதுல எல்லாம் என்ன மாதிரி யூனிக்கான ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்றீங்களா? இது நார்மலாவே வந்து பொதுவா நாங்க யூஸ் பண்றது சிங்கிள் குரோஷே தான். இந்த சென்டர்ல வந்து சிங்கிள் குரோஷே யூஸ் பண்ணி சைடில் வந்து டபுள் குரோஷே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன். நார்மலான வந்து பேசிக் ஸ்டிச் தான். ஆனால் வந்து இந்த அமிக்ரூமிஸ்க்கெல்லாம் இதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே அப்புறம் டபுள் குரோஷே. அதில் முக்கியமாக யூஸ் பண்ணுறது சிங்கிள் குரோஷே தான். அமிக்ரூமிஸ் இந்த மாதிரி டால் மேக்கிங்ஸ் அதுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நெருக்கமான ஸ்டிச்சஸ்னா இதுதான். இதை வச்சு யூஸ்வலா பிகினரா இருக்கிறப்போ எந்த ஸ்டிச்ல இருந்து ஆரம்பிச்சா ஈஸியா இருக்கும்? இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்குது. வரிசையாக ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் இருக்குது. அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டாலே போதும், நல்லா பண்ணலாம். பேசிக்கான அந்த ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் மட்டும் நல்லா கற்றுக்கிட்டாலே எல்லாமே நல்லா பண்ணலாம். அந்த ஸ்டிச்சஸ் பற்றி சொல்கிறீங்களா? சிங்கிள் குரோஷே போட்டு காட்ட முடியுமா? இப்போ நான் வந்து சிங்கிள் குரோஷே போட்டு காட்டுறேன். ஓகே. இப்போ வந்து நான் ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கேன். ஓகே. இப்போ வந்து செயின்ஸ் போடுறேன். ஒரு 5 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 4 5. ஸோ இது வந்து சிங்கிள் நாட்டா? இது வந்து செயின். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் இது வந்து 2 இது ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அதுக்கு இதை நல்லா போட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் உள்ள ஸ்டிச் வந்து ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா இந்த ஸ்டிச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எதுக்கெல்லாம்? இதான் பேசிக். இப்போ வந்து இதை வச்சு ஹேர் பேண்டுக்கு வந்து ஒரு நம்ம எந்த அளவுக்கு கார்மெண்ட்லாம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த செயின்ஸ் போட்டுட்டு அது மேலே அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் போட்டோம்னா அடுத்தடுத்த ரோ போடலாம். அந்த மாதிரி போடலாம். அப்புறம் ஹேர் பேண்ட் எல்லாம் போடுறதுக்கு நம்ம அப்புறம் நீளமாக வந்துட்டு நமக்கு ஒரு அளவு வேணும் அப்படின்னா இந்த செயின்ஸை போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம்னா நமக்கு தேவையான அளவு வந்து கிடைச்சிரும். ஓகே ஓகே. ஸோ வந்து யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்கல்ல, அது குரோஷே பொறுத்த வரைக்கும் 2 ஹவர்ஸில் கற்றுக்கலாம். இப்போ நிறைய வந்து ஒர்க் ஷாப்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, அது பாசிபிளா? 2 ஹவர்ஸில் ஒருத்தங்களால கற்றுக்க முடியுமா? கற்றுக்கலாம். நம்ம எப்படின்னா என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சின்ன பொருளாக இருந்ததுன்னா உடனே கற்றுக்கலாம். அந்த 2 ஹவர்ஸில் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய பொருள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடனே கற்றுக்க முடியாது. கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஆனால் கற்றுக்கலாம். அந்த பேசிக் வந்து நம்ம உடனே கற்றுக்கலாம். அது எப்படி போடுறது, எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்மளோட கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாக வளரும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பொருட்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த செயின் ஸ்டிச் பற்றி சொன்னீங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் ஸ்டிச் மேம் இருக்கு? நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் குரோஷே போடலாம். ஓகே. இதுக்கப்புறமா சிங்கிள் குரோஷே வந்து உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன் எப்படின்னு. இதுதான் வந்து சிங்கிள் குரோஷே ஸ்டிச். செயின் மாதிரி பண்ணிட்டு திரும்ப ஆல்ரெடி பண்ண அதுக்குள்ளே நம்ம இழுக்கணும்ல. ஆமா. இதுதான் வந்து சிங்கிள் குரோஷே. பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே. நிறைய கோஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தானே செய்வாங்க. ஆமா. இப்ப ஸ்கொயரா கோஸ்டர்ஸ் பண்ணணும் இல்ல ரெக்டாங்கிளா பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா இந்த ஸ்டிச் வச்சு உடனே நம்ம பண்ணிடலாம். ஈஸியா பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஸ்டிச் எல்லாம் இருக்குமா? அடுத்து வந்து டபுள் குரோஷே. இப்ப வந்து செயின் 3 போட்டுட்டு சோ ஃபர்ஸ்ட் பேசிக்கே வந்து அந்த செயின் தான். செயின் போட்டாதான் அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து போட முடியும். அதாவது எத்தனை செயின் போடுறோமோ அத்தனை செயினுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட் வந்து ஏறிட்டே போகும். இப்ப நம்ம சிங்கிள் குரோஷே போடும்போது அந்த ஹைட் பாத்தீங்கன்னா இந்த அளவு இருக்கும். இப்ப வந்து டபுள் குரோஷே பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஹைட் வந்து கூடுதலா இருக்கும். ஒரு 1/2 இன்ச் ஹைட் வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணிட்டு இதுதான் வந்து டபுள் குரோஷே. இப்போ நான் உங்களுக்கு உடனே இப்படி ஃபாஸ்டா போட்டு காட்டுறதுனால புரியாது. நீங்க ஸ்லோவா பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து டபுள் குரோஷே. ஓகே. சோ அடுத்து என்ன மாதிரி ஸ்டிச் இருக்குமா? இதுக்கு அடுத்து டபுள் குரோஷேக்கு அப்புறம் ட்ரிபிள் குரோஷே இருக்கு. அதுக்கு அடுத்து டபுள் ட்ரிபிள் நிறைய எக்கச்சக்கமான ஸ்டிச்சஸ் இருக்கு. லைக் வந்து எல்லாமே எவ்வளவு வாட்டி வந்து உள்ள போட்டு எடுக்கிறோம் அதுக்கு ஏத்த மாதிரி மாறவும் செய்யும். இதெல்லாம் பேசிக்கான ஸ்டிச்சஸ்.
நீங்க வந்து வேற சில பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மேல தொங்குற இது பாத்தீங்கன்னா பண்டிங்கோட அந்த இது பாத்தீங்கன்னா அது கிரானி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல அது மாதிரி எல்லாம் போடும்போது வந்து அதோட டிசைனே வந்து வித்தியாசமா இருக்கும். அது வந்து வேற மாதிரி போடுறது. இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கத்துக்கிட்டா நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். எல்லாமே இந்த பேசிக் ஸ்டிச்சஸ்ல தான் வரும். ஆனா டிசைன்ஸ் வந்து மாறும். வேற வேற மாதிரி மாறும். அந்த டெக்ஸ்சரும் மாறும். வேற வேற மாதிரி மாறும். இப்போ வந்துட்டு இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கேச்சஸ். ஆமா. சோ இது வந்து என்ன மாதிரி ஸ்டிச்சுங்க? இதுவும் வந்து நான் சொன்னேன்ல எந்த ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு செயின்ஸ் போட்டுட்டு அது மேல வந்து சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். ஓகே. போட்டு இந்த மாதிரி சோ வந்து பேசிக்கா நம்ம குரோஷே பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செயின்ஸ் அதிகமா போடணும். எவ்வளவு லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு செயின்ஸ் போட்டு திரும்ப வந்து ஸ்டிச் போடணும். ஆமா ஆமா. ஓகே. செயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போட கத்துக்கிட்டாலே நமக்கு அடுத்து எல்லாமே ஈஸியா வந்துரும். ஓகே. சோ வந்து இதுவும் அகல் விளக்கு இதுவுமே வந்து உங்களோட பேட்டர்ன் அப்படினீங்க. இதுவும் யூசுவலா வந்து இந்த சைடு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கர்வ் எல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கு. சோ இதுக்கு வேற எதுவும் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல இதுக்கு எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. அது ஸ்டிஃபா நிக்கிறதுக்கெல்லாம் அது நம்ம வந்து இந்த அமிகுருமி வந்து மேக் பண்ணும்போதே இந்த மாதிரி நமக்கு ஷேப் வந்துரும். கீழ இருந்தே பண்ணிக்கிட்டே வரும்போது அது அப்படியே ஒரு என்ன சொல்றது யூ ஷேப் மாதிரி அந்த மாதிரி ஹாஃப் பால் மாதிரி இப்படி வந்துரும். அந்த அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சஸ்ல நம்ம அந்த ஷேப்பை வந்து கொண்டு வரலாம். ஸோ வந்து எனக்கு என்ன டவுட்னா யூஸ்வலா க்ரோஷே பொறுத்த வரைக்கும் நம்ம மேல இருந்து ஆரம்பிக்க கூடாது, கீழே இருந்து தான் ஆரம்பிப்போமா? அப்படியெல்லாம் கிடையாது. மேல இருந்தும் ஆரம்பிப்போம், கீழே இருந்தும் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிப்போம். சில டிசைன்ஸ் எல்லாம் வந்து மேல இருந்து ஆரம்பிக்கும், சில டிசைன்ஸ் எல்லாம் கீழே இருந்து ஆரம்பிக்கும். கார்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல இருந்து ஆரம்பிக்கிற கார்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அடுத்து நான் என்ன டிஃப்ரெண்டா பார்த்தேன்னா இந்த கப்பு தான் பார்க்க வந்து அப்படியே ஈஸியா இருந்தாலும் தொட்டு பார்த்தா வந்து அவ்வளோ ஸ்டிஃபா இருக்கு அந்த ஃபுல்லா அந்த சர்க்கிளுமே. ஸோ இதுல என்ன மாதிரி நீங்க பண்ணீங்க? அண்ட் இதோட பார்த்தாலே அந்த ஒரு திக்னஸ் அது எல்லாமே தெரியுது. அந்த ஸ்டிஃப்னஸ்க்கு என்ன பண்ணீங்க? இது ஃபர்ஸ்ட் வந்து இத குரோஷேல வந்து பண்ணிட்டு பிளாக்கிங்னு சொல்லுவாங்க. இத வந்து இந்த மாதிரி ஸ்டிஃபா வைக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு க்ளூ வந்து நம்ம 1% க்ளூவோட 3% வாட்டரை ஆட் பண்ணி அது மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல ஃபுல்லா வந்து க்ளூல வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்து நல்லா ட்ரை பண்ணணும். 1 டே ஃபுல்லா வந்து காய வைக்கணும். அது இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி வச்சுட்டு ஏதாவது ஒரு பொருளை வந்து இது உள்ள வச்சிடணும். இதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கப்போ இல்லை வேற ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டிங்கன்னா இந்த ஷேப்ல கரெக்டாக வந்துடும். சில டிசைனுக்கு வந்து உள்ள எதுவும் வைக்கணும்னு தேவையில்லை, க்ளூ போட்டு நம்ம அப்படியே வச்சாலே அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். 1 டே ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிட்டோம்னா திருப்பி வந்து இந்த மாதிரி நல்லா ஹார்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எதுவுமே ஆகாது. மேம் இப்போ வந்துட்டு லைக் நானுமே வந்து க்ரோஷே 2 ஹவர்ஸ்ல க்ரோஷே கத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு ஒரு குட்டி ஈகர்னஸ் இருக்கு. நம்ம எவ்வளவு கத்துக்க முடியும் அப்படிங்கறத பார்த்து சோ எனக்கு அப்படியே வந்து சொல்லி தரீங்களா? லைக் க்ரோஷே ஃபர்ஸ்ட் நோட் எப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி. மிடில் ஃபிங்கராலேயும் தம் ஃபிங்கராலேயும் வந்து இந்த டெய்ல பிடிச்சிட்டு அப்புறம் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேலே இப்படி வந்து ஒரு 1 டைம் ரொட்டேட் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ரிங் கிடைக்கும். சரியா? இப்போ வந்து இந்த ரிங்கை வந்து என்ன பண்ணணும்னா பின்னாடி இருந்து வெளியில வந்து இந்த யான் இருக்குல்ல இதை வெளியில புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா இப்படி ஒரு நாட் கிடைக்கும். இதுதான் வந்து ஸ்லிப் நாட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேசிக். அப்புறம் வந்து ஹூக்கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இதுதான் ஹூக்கோட ஹெட், கீழே பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த லாங் இந்த ஒர்க்கிங் யான் இருக்குல்ல, இது ஒர்க்கிங் யான் சொல்லுவோம். அதை வந்து இப்படி இழுத்தோன்னா ஹூக்கில் வந்து நம்மளோட நாட் வந்து டைட் ஆகிடும். இப்போ வந்து ஒர்க்கிங் யானை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். ரொம்ப டைட்டால ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி ஃபிங்கரில் வந்து சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த மிடில் ஃபிங்கராலையும் தம் ஃபிங்கராலையும் இதை வந்து நாட்டோட எண்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ வந்து ஹூக் அப்படி ரொட்டேட் பண்ணி பேக் சைடில் ரொட்டேட் பண்ணி வெளியில் இருக்கிற யானை வந்து இப்படி பிடிக்கணும். பிடிச்சு இந்த
அந்த நாட்டுக்கு உள்ள வழியா வெளியில கொண்டு வரணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செயின் கிடைச்சிரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த மாதிரி செயின்ஸ் போட்டுட்டே வரணும். நம்ம இந்த மாதிரி பின்னாடி ரொட்டேட் பண்ணி யானை வந்து அந்த ஹூக்ல போட்டு அகெயின் ரொட்டேட் பண்ணி இந்த லூப் வழியா வெளியில இழுத்துடணும். ஸோ வந்து இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணிக்க முடியுமா? திருப்பி பிரிச்சுட்டு தான் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் பிரிச்சு இப்போ எந்த இடத்துல 5th பிளேஸ்ல வந்து போட்டுட்டேன் அப்படின்னாலும் ஸ்டார்டிங்ல இருந்து திரும்ப பண்ற மாதிரி இருக்குமா? நம்ம எந்த ரோல மிஸ்டேக் பண்றோமோ அந்த ரோவை வந்து பிரிச்சிடணும். இப்ப எந்த இடத்துல இப்ப வந்து நம்ம 5th ரோல மிஸ்டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 ரோஸ் போனதுக்கு அப்புறம் அது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த அகெயின் அந்த 5 ரோஸையும் பிரிச்சு அந்த கீழே வர மாதிரி தான் இருக்கும். அந்த கீழே மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம பார்க்காம போட்டா கண்டிப்பா பிரிச்சுதான் ஆகும். சில ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம கம்மியா போட்டிருந்தா நெக்ஸ்ட் ரோல வந்து கூட்டி போட்டுடலாம். இல்ல கூடுதலா போட்டிருந்தா நம்ம கம்மியா போடலாம். ஆனா சில டிசைன்ஸ்க்கு வந்து அதை மாத்த முடியாது, பிரிச்சுதான் ஆகணும். அது ஃபுல்லா பண்ணிட்டோம்னா கூட அப்பட்டமா காட்டி கொடுத்துருமா? லைக் ஏதோ ஆமா கரெக்ட். சில டிசைன்ஸ் எல்லாம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நல்ல டெக்ஸ்டரா வெளியில தெரியுற மாதிரி இருக்கும். அதுல எல்லாம் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து அதுல எதுவும் மாத்த முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம போட்டுதான் ஆகணும், பிரிச்சுட்டு போட்டுதான் ஆகணும். மேம் இப்போ வந்துட்டு க்ரோஷே பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். மேஜிக் ஸ்டிச்சஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சது? அண்ட் எனக்குமே அந்த பேஜ் பார்த்தப்பவே ஏதோ மேஜிக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லா வந்து டால்ஸ் தான் இருந்துச்சு அதுல. ஸோ உங்களோட இந்த க்ரோஷேவை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட மேஜிக் ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட இந்த யூனிக்னஸ்ங்கிறது எதுவா இருக்கும்? என்னோட யூனிக்னஸ்னா நான் வந்து நிறைய வந்து ஆக்டிவிட்டி டாய்ஸ் வந்து பண்றதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து என் குழந்தைங்களுக்காக பண்ணினது. அவங்க வந்து அதை ரொம்ப விரும்புனாங்க. ஆக்டிவிட்டி டாய்ஸ் இப்ப ஒரு இந்த மாதிரி இதுல வந்து இந்த ஃப்ளவர்ல வந்து இந்த ஃப்ளவர் பட்டன்ல இந்த ஃப்ளவர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. இப்ப அதை வந்து கலத்துறது, இப்படி மாற்றுறது, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்றாங்க. அப்புறம் ஏதாச்சும் அவங்களுக்கு இந்த பசில் மாதிரி உள்ள இருந்து எடுக்கிறது, வைக்கிறது, அப்புறம் இந்த ஸ்னாப் பட்டன்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு ஸ்னாப் பண்றது. அதாவது இது எப்படின்னா இந்த ட்ரீயை வந்து நம்ம டெக்கரேட் பண்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த கிளிப்ஸ் எல்லாம் வைக்கிறது, எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி டாய்ஸ். அதனால எனக்கு நானாவே அதை வந்து ஓனா வந்து மேக் பண்றேன். யோசிச்சு இந்த மாதிரி பண்ணுனா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி இது மட்டும் இல்ல, இன்னும் இந்த அலிகேட்டர் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பப்பட் குழந்தைங்களுக்கு வந்து பேசி பேசி விளையாடுற மாதிரி. இது வந்து இந்த பின்னாடி இருக்கிற பட்டன் வந்து நம்ம இப்படி ஓபன் பண்ணிட்டு ஆமா லேர்ன் பண்ற மாதிரி. இங்கேயும் வந்து ஸ்னாப் பட்டன்ஸ் இருக்கும். இதையும் ஓபன் பண்ணிட்டு கையை உள்ள போட்டுட்டு குழந்தைங்களோட பேசுற மாதிரி ஓபன் பண்ணிட்டு நம்ம அப்படி பேசுற மாதிரி பேசி விளையாடலாம். அப்புறம் வந்து இந்த நாக்குல வந்து நாக்கை தனியா ஆட வைக்கலாம். அந்த மாதிரி இப்படி பண்ணலாம். பேசுற மாதிரி பேசி பேசி விளையாடுற மாதிரி இது பண்ணலாம். அப்புறம் இதுக்கு ஃபீட் பண்ணலாம், சாப்பிட்ற மாதிரி. இங்க உள்ள கொஞ்சம் பீட்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அது வாயில கொடுத்து விளையாடுற மாதிரி, அப்புறம் அது சாப்பிட்ற மாதிரி வாயில போட்டு அது சாப்பிட்றோம். யூஸ்வலா வந்து இப்போ நிறைய பிளே ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கேயும் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ க்ரோஷேயை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஓகே, ஏதாச்சும் ஒரு ஸ்டால்ஸ்ல கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா டால்ஸ் அதிகமா வாங்குவாங்க, இல்ல கீ செயின்ஸ் அதிகமா வாங்குவாங்க. அண்ட் இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸும் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. கிராப் டாப்ஸ்ல இருந்து நிறைய பிளவுசஸ் எல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறப்ப வந்து ஸ்கூல்ஸ்லாம் இதுக்கான வெல்கமிங் எப்படி இருக்கு? கேட்குறாங்களா இந்த மாதிரியான டாய்ஸ் எல்லாமே? நான் இது வரைக்கும் ஸ்கூல்ஸ்லாம் வந்து நான் போய் கேட்டதில்லை இது வரைக்கும். ஆனால் வந்து மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இது நார்மலாக நிறைய இந்த யான்ஸ் எல்லாம் வந்து காட்டன் யான் நான் யூஸ் பண்ணுறது. இப்போ காட்டன் யான்லலாம் இந்த மாதிரி செய்யும்போது
குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜியும் வராது. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் இதுல டாய்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா எந்த ஒரு அலர்ஜியும் வராது. அது மாதிரி விளையாடும் போது இந்த மாதிரி எடுத்துட்டு வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு கைக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு. ப்ரீ ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்க கைக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸசைஸ், அது மாதிரி பிரெயின் நல்ல ஆக்டிவாக இருக்கும். அண்ட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் குரோஷே அப்படிங்கிறது வந்து அந்த ஆர்ட் வந்து தெரிய தொடங்கினது வந்து இப்போ தான் ரீசெண்ட் டைம்ல தான் வந்து பெருசா தெரியுது இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த ஆர்ட்டுக்கான ஸ்கோப்புங்கிறது எப்படி இருக்குமா? இருக்கு, நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து இதை கத்துக்கிறாங்களா. இப்ப வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி டாய்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக கொண்டு வரலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு நமக்கே வந்து நிறைய திங்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்ப வெளியில பண்றதுன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிசைன் வந்து ஐடியாஸ் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய இப்போ பேக்ஸ் எல்லாம் நிறைய பண்றாங்க, கார்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். யூஸ்வலா வந்து இந்த குரோஷேயை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமான மார்க்கெட்ல அதிகமான டிமாண்ட் இருக்கு? டால்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் பேக்ஸு, அப்புறம் இந்த கார்மெண்ட்ஸ் போடுறோம்ல, டாப்ஸ், குட்டி குட்டி டாப்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கெட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நல்லா விரும்புறாங்க. அப்புறம் குழந்தைங்களோட டாய்ஸ் தான் ரொம்ப புதுசு புதுசா நம்ம கிரியேட்டிவா பண்ணும்போது நல்ல வரவேற்பு இருக்கு. நம்ம புதுசா ஒரு டிசைன் பாக்குறாங்கல்ல, அப்போ வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. குழந்தைங்களுமே அதை தொட்டு பார்த்துட்டு அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. யூஸ்வலா மேம் இந்த டால்ஸ்ல வந்து கீ செயின்ஸ் இதெல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நம்ம வந்து விற்கலாம்? இப்போ வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இதுலயே இருக்காங்க, குரோஷே பண்றவங்களே நிறைய இருக்காங்க. நிறைய பேர் இந்த பல்கா வந்து அப்படியே செஞ்சு வைப்பாங்க. பட் வந்து இதுக்கான பிளாட்டுங்கிறது எந்த இடம், எங்க கொடுத்தா வந்து இதெல்லாம் வாங்கிப்பாங்க, எங்க இதுக்கான மார்க்கெட் அதிகமா இருக்கு? இப்போ வந்து இதை பல்கா எடுத்து சேல் பண்றாங்க கொஞ்சம் பேரு. அந்த மாதிரி பட்டவங்க கிட்ட நம்ம வந்து பல்கா செஞ்சு கொடுக்கலாம். அல்லாம நம்மளே யூனிக்கா நம்மளே தானா நிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம குட்டி குட்டி ஸ்டால்ஸ் வந்து பாப்அப் ஸ்டால்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதுல நம்ம வந்து நமக்கு எந்த ஸ்டால் சூட்டபிளா இருக்கோ அங்க வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்டால் வந்து நம்ம போடலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் சேல் ஆகும். நல்ல டால்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சேல் ஆகணும்னா கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா நல்ல சேல் ஆகும். அங்க வந்து நமக்கு லாஸ் ஆகாது. அங்க எல்லாருமே வந்து இப்போ அது வாங்குறதுக்குன்னே வராங்க. நியூவா யூனிக்கான திங்ஸ் வாங்குறதுக்குன்னே வராங்க. அவங்க எப்பவும் போல எல்லா பிளஷி டால்ஸ் மாதிரி மற்ற சாஃப்ட் டால்ஸ் எல்லாம் விரும்பாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறது விரும்புறாங்க. அந்த மாதிரி பேக்ஸுமே சரி டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் விரும்புறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம கேக்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் லைக் ஃபங்க்ஷன்ஸ் வரும், நம்ம அந்த மாதிரி வந்து வீட்டுல வந்து ரெகுலரா அந்த கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி டால்ஸ் இல்ல வந்து கீ செயின்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைசேஷன்ங்கிறது என்ன மாதிரி கேக்குறாங்க அண்ட் வந்து என்ன மாதிரி ஒகேஷன்ஸுக்கு வந்து இதெல்லாம் வந்து கேக்குறாங்க? இப்போ குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ பாத்தீங்கல்ல இந்த டால்ஸ் எல்லாம் டிஸ்னியோட டால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி எல்சா, ஆனா அந்த மாதிரி டால்ஸ் இல்ல மெர்மெய்ட் அந்த மாதிரி. இப்போ பசங்களுக்குன்னா ஸ்பைடர்மேன், இந்த ஹாரி பாட்டர் அந்த மாதிரி. இப்போ அனிமே டால்ஸ் நிறைய இந்த ஹாரி பாட்டர், அதுக்கப்புறம் இப்போ நிறைய நருட்டோ டாய்ஸ், அப்புறம் அந்த மாதிரி ஒன் பீஸ்ல அந்த ஒரு கேரக்டர் வரும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய விரும்புறாங்க. அதாவது பசங்க எல்லாம் அந்த மாதிரி விரும்புறாங்க கிஃப்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்க எல்லாம், பிள்ளைங்கன்னா இந்த மாதிரி கேக்குறவங்களும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ வந்து மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து குழந்தைங்களா தான் இருப்பாங்களா, இல்ல இப்போ ஒரு 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்கன்னா என்ன மாதிரியான பொருட்களை வந்து விரும்புறாங்க? அவங்க கிஃப்ட் பண்றதுக்கு கேக்குறாங்க. இப்ப வேலண்டைன்ஸ் டே வருதுல, அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ளவர்ஸ் நிறைய வந்து கேக்குறாங்க கிஃப்ட் பண்றதுக்கு. அப்புறம் வந்து சில டால்ஸ்ல வந்து டிஃப்ரெண்டா ஹார்ட் மாதிரி வச்சு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் பிக்சர் அனுப்புவாங்க. அது மாதிரி பண்ணிட்டு நம்ம அதுல ஒரு ஹார்ட் மாதிரியோ இல்ல ஃப்ளவர், பலூன் அந்த மாதிரி எல்லாம் வச்சு டிஃப்ரெண்டா நம்ம அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கேக்குறாங்க.
நிறைய Okay. கிஃப்ட் ஐட்டம்ஸ் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கிஃப்ட்ஸுக்காக தான் ம். வந்து. பேக்ஸ் நிறைய கேட்பாங்க. பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு யூனிக்கான பேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க. என்ன சில கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன ஒரு சேலஞ்சிங்னா அவங்க வந்து மாத்தி மாத்தி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பண்ணதுக்கு அப்புறமும் இன்னொரு தடவை இதை மாத்தி வைக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றீங்களா, அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்குமே தவிர மற்றபடி இது வரைக்கும் எந்த ஒரு கஸ்டமரும் எனக்கு ரிட்டர்ன் அனுப்புனதெல்லாம் கிடையாது. யூஸ்வலா மேம் இப்போ வந்துட்டு இந்த குரோஷேக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ வந்து லைக் நம்ம ஒரு பிகினரா வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு யான் தேவை, அதுக்கப்புறம் வந்து முக்கியமா இந்த ஹூக் இது ஒண்ணு தேவை, அதுக்கு பிறகு நீடில் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவை. ஸோ ஆமொத்தத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிகினருக்கு வந்து கம்மியா இருந்தாலும் அடுத்த கட்டத்துல வந்து அந்த பிசினஸை வந்து எடுத்துட்டு போறப்ப என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இந்த குரோஷே பிசினஸ் பொறுத்த வரைக்கும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து யான் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து செம்ம ரேட்டா இல்ல ஒவ்வொரு யானும் ஒவ்வொரு மாதிரி, நம்ம என்ன ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி. அக்ரைலிக் யான்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ரேட் இருக்காது. ஆனா அந்த காட்டன் யான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். நம்ம வந்து ரெண்டு யானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? காட்டன் யான்ஸ் வந்து ஒரு நல்ல மேட் ஃபினிஷ்ல ஒரு நல்ல கலர் அழகா இருக்கும். அது வந்து நேச்சுரல் யான். அக்ரைலிக் வந்து நேச்சுரல் கிடையாது, அது ஆர்டிஃபிஷியல் யான். குழந்தைங்களுக்கெல்லாம் போடும்போது இப்போ நான் வந்து இது காட்டன் தான் போடுவேன். பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்டரே வந்து ஒரு மாதிரி நல்ல டிஃப்ரெண்டாக இருக்கும். அக்ரிலிக்லையும் பண்ணலாம், அது வந்து நல்ல குவாலிட்டியானது. அதுலேயும் நிறைய வித்தியாசமான யான்ஸ் எல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்டான டைப்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன யான் வாங்குறோம், எது சூஸ் பண்ணி வாங்குறோம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். எடுத்த உடனே வந்து நம்ம கொஞ்சம் அக்ரிலிக் யானும் கொஞ்சம் காட்டன் யானும் வாங்கி வச்சுக்கணும். அப்போ வந்து வாங்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேடு டிஃப்ரெண்ட்ல இருக்கும். என்ன சொல்றது, பார்த்தா எல்லாத்தையும் நம்ம வாங்கணும் போலே இருக்கும், ஆனா அவ்வளோத்தையும் நம்ம வாங்க முடியாதுல்ல. அதனால அதை நம்ம சூஸ் பண்ணி வச்சு அதை வந்து வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம கொஞ்சம் காசு வந்து சேர்த்து வச்சிருக்கணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிட்ட ஃபர்ஸ்ட்லேயே வந்து போட்டேன். அது முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது 8 years பேக் ஒரு 5000 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 6000 10,000 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து யான் வாங்க போகும்போது அதில் வந்து என்ன கஷ்டம்னா, நம்ம வந்து ஒரே கலர்ஸ், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கலர் வாங்கிட்டோம்னா திருப்பி அந்த கலரை அதே கடையில் போய் வாங்குறது வந்து கஷ்டம். அங்கே தீர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஷேடு வந்து கிடைக்காது. இப்போ இந்த கலர் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேடாக இருக்கா, இதை போய் நம்ம வேற ஒரு கடையில் கேட்டோம்னா இந்த ஷேடு வந்து நமக்கு கிடைக்காது. அது வந்து ஒரே டைம்ல வந்து ஒரு 2-3 யான் வந்து ஒரே கலர்ல வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்டே பார்க்கும்போதே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வசதியா இருக்கும். தீர்ந்து போயிடுச்சு அடுத்து வாங்கலாம்னு சொன்னா நம்ம அதே கடையில கிடைக்கலன்னா மத்த அடுத்தடுத்த ஸ்டோர்ல வந்து நம்ம தேடுறதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அதே ஷேடு. ஓகே, அந்த ஷேடிங் வந்து கஷ்டமா இருக்குல்ல. யூஸ்வலா வந்து நீங்க என்ன மாதிரி வந்து யானை வந்து சூஸ் பண்ணுவீங்க? அண்ட் மோஸ்ட் இப்போ நீங்க பண்ற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், டோல்ஸ் ஆகட்டும், இதுல வந்து மோஸ்டா யூஸ் பண்ற கலருங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? இப்போ பிகினர்ஸ் வந்து இந்த ஒரு 5 கலர் உங்ககிட்ட இருந்தா ஓகே, நல்லா வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நமக்கு பிடிச்ச கலரை போட்டு பண்ணிக்கலாம். எந்த கலர் கிடைக்குதோ, இப்ப வந்து நம்ம என்ன டால் வந்து மனசுல வச்சிருக்கோம், இல்லைன்னா ஒரு பேட்டர்னை பாக்குறோம். இப்ப எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னா இதுல என்ன கலர்ஸ் இருக்கோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். வாங்கி வச்சுட்டு அந்த ஒரு டால் பண்ணலாம், இல்ல அதே கலர் ரிலேட்டடா வேற எந்த டால் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா மற்றபடி வித்தியாசமா பண்ணோம்னா அடுத்தடுத்த டால் கலர்ஸ் தான். கலர்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டே இருக்கணும். ஆமா, நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப ரேரான ஒரு ஷேடு வாங்கிட்டோம்னா, இப்போ பர்பிள்னா பர்பிள்லேயே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். இந்த டால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரா, இது பர்பிள், இதுவுமே அதுலேயே லைட்டா கொஞ்சம் வித்தியாசமானது. இன்னுமே இதுலயே வந்து பர்பிள்லேயே கொஞ்சம் டார்க்கானது ஒன்று இருக்கு. பிஸ்னஸா பண்ணும்போது நம்ம இந்த டால் பண்ணோம்னா சேம் டால் அகைன் கேட்பாங்க சிலவங்க. எல்லாருமே கஸ்டமைசேஷன் பண்ண மாட்டாங்க. சேம் டால் கேட்கும்போது நமக்கு அடுத்து இதே கலர் வேணும்ல, அப்போ நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த டைம்ல போய் ஆர்டர் பண்ணி தேடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஷேடு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி அண்ட் இப்போ யான்லயே வந்து நிறைய டைப் வந்து சொன்னீங்கல்ல, அக்ரிலிக், காட்டன்,
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ அக்ரிலிக் வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும், இந்த காட்டன் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்? அக்ரிலிக் வந்து டாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டால்ன்னு போனோம்னா பார்ன் பேபிஸ் அந்த மாதிரி, அதாவது குட்டி பேபிஸ் இருக்காங்கல்ல 1 இயர்க்குள்ள உள்ள பேபிஸ்க்கு எல்லாருக்குமே காட்டன் தான் வந்து நல்லா சூட் ஆகும், செட் ஆகும். கொஞ்சம் வளர்ந்த பேபிஸ்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலேன்னா அக்ரிலிக் யான் உள்ள த்ரெட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக்ஸ்க்கெல்லாம் போடும்போது அக்ரிலிக் யூஸ் பண்ணலாம். அக்ரிலிக் யூஸ் பண்ணினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சென்னையில் வந்து சம்மர் கிளைமேட்டுக்கெல்லாம் அக்ரிலிக் ஷ்ரெட்ஸ் எல்லாம் வந்து போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால ஷ்ரெட் எல்லாம் வந்து அக்ரிலிக்ல வந்து போடாமல் மற்றபடி காட்டன் இந்த மாதிரி. மேக்ஸிமம் இந்த ஷ்ரக் எல்லாமே காட்டன்ல தான் இருக்குமா? இல்லை, அக்ரிலிக்லேயும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இந்த டைம்ல அக்ரிலிக் போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா என்ன சொல்றது, எல்லா சீசனுக்கு வந்து செட் ஆகும். ஆனா அக்ரிலிக் வந்து கொஞ்சம் நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கிற மாதிரி தோணும். ஓகே, சென்னை கிளைமேட். ஆமா ஆமா, அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டான காட்டன் யான்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் யான்ஸ்லயே வந்து இன்னும் வேற டைப் இருக்கா? லைட் அது ப்ளே வித்தியாசம் இருக்கு. சின்ன மெல்லிசா வரதெல்லாம் வந்து 2 ப்ளே, 3 ப்ளே, இதெல்லாம் வந்து பார்த்தாலும் டிஃபரெண்டா இருக்கு. இது ஒரு மாதிரி, இது வந்து 4 ப்ளே நினைக்கிறேன். 6 ப்ளேயா 4 ப்ளேயான்னு தெரியல இந்த யானு. ஓகே. மற்றபடி காட்டன் யான்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ளே, 3 ப்ளே 4 ப்ளே அந்த மாதிரி இருக்கும். பெரிய கொஞ்சம் தடிமன் அதிகமாக ஆக அதோட ப்ளேயோட இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். 8 ப்ளே. ஸோ வந்து இப்போ அக்ரிலிக் இல்ல வந்து காட்டன் யான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டுக்குமான பிரைஸ் டிஃபரன்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? அக்ரிலிக் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும், காட்டன் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ்லயும் அந்த மாதிரி தான். ஆமா, ப்ராடக்ட்ஸ்லயும் அந்த மாதிரி தான். நம்ம வந்து காட்டன்ல பண்றோம்னா அதுக்கேற்ற பிரைஸ் இருக்கும், அக்ரிலிக்னு பண்ணோம்னா அதுக்கேற்ற. இப்போ கஸ்டமர்ஸ் அவங்களாம் வந்து கேட்பாங்களா, யான் வந்து எனக்கு இந்த யான்ல பண்ணி கொடுங்க போதும், இல்ல வந்து எனக்கு இந்த யான் தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்களா? சில கஸ்டமர் வந்து கேட்பாங்க, சில கஸ்டமர் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி நம்ம தெரியணும்ல என்ன இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நான் பொதுவாக எல்லாமே டால்ஸ் எல்லாம் காட்டனில் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி காட்டன் யானில் யூஸ் பண்ணுறனால ப்ரைஸு டிஃபர் ஆகும், நீங்கள் அக்ரிலிக்கில் பண்ணிங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாகும். அப்படி சொல்ல முடியாது, கம்மியாகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அக்ரிலிக்லேயே நல்ல பயங்கரமான டிசைன்ஸ் உள்ள நல்ல த்ரெட் எல்லாம் இருக்கு, காஸ்ட்லியான த்ரெட் எல்லாம் இருக்கு. அது நம்ம எந்த யான் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், டிஃபர் ஆகும். ஸோ வந்து இப்போ மேஜிக் ஸ்டிச்சஸ் பற்றியும் விஷயங்கள் வந்து நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் முக்கியமாக க்ரோஷே பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.